शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. முன்னாடி அவர் என்ன விசாரம் நடந்துருக்குங்கிறத நான் சுருக்கமா சொன்னேன். அத்தியாசத்துக்கு அஜ்ஞானம் உபாதான காரணம் சொல்லணும். அத்தியாசம் ரெண்டு விதமாக பிரிக்க முடியும். அர்த்தம், ஞானம். அப்படின்னா என்ன, நமக்கு திறமையாக தெரிகிற இடத்துல ரெண்டு இருக்கு. கயத்தை சர்ப்பமாக பார்க்கும்போது சர்ப்பம்னு ஒண்ணு, சர்ப்ப ஞானம்னு ஒண்ணு, ரெண்டுமே அத்தியாசம். சர்ப்பங்கிறது அர்த்தாத்தியாசம், சர்ப்பம் தெரிகிறது ஞானம், அது ஞானாத்தியாசம். இந்த ரெண்டுக்குமே அஜ்ஞானத்தை உபாதானமா சொல்ல முடியாதுன்னு பூர்வபக்ஷம் ஓரளவுக்கு அதை சரி பண்ணி கடைசியில இந்த பூர்வபக்ஷம் என்ன பண்ணான்னா, விஷயம் ஞானம்னு நீங்க பிரிக்கும் போது விஷயத்துக்கு அஜ்ஞானத்தை உபாதானமாக சொல்லிருந்தோ, ஞானத்துக்கு நீங்க உபாதானம் தனியா தேட வேண்டியதில்லை. ஞானத்துக்கு அந்தஸ்கரணம், அதுலதானே விருத்தி எல்லாம் வருது. அந்தஸ்கரணத்தையே உபாதானம்னு சொல்லலாம். அல்லது யாருக்கு ஞானம் வருதோ அந்த ஆத்மாவையே உபாதானமாக சொல்லலாம். அதுக்கு இவர் பதில் சொல்லிட்டு வரும்போது, ஆத்மாவுக்கு பரிணாமம் இல்லைங்கிறதுனால, அவிக்கிரியமானதுனால அதுல எதுவுமே வர முடியாது. அந்தஸ்கரணத்துல ஞானம் விருத்தி ஞானங்கிறது வரலாம். ஆனா அந்தஸ்கரணத்துல அந்த விருத்தி ஞானம் வரணும்னா அதுக்கு பல ஹேதுக்கள், காரணங்கள் தேவைப்படும். பிரமாணத்தினால வரணும். பிரத்யட்சமா வரணும்னு சொல்லும் போது விஷயத்தோடு இந்திரியத்துக்கு சம்பந்தம் இருந்தால்தான் அந்தஸ்கரணத்துல அந்த விஷயாகார விருத்தி ஞானங்கிறது உண்டாக முடியும். இப்ப பார்க்கக்கூடிய அந்த சர்ப்பம் இருக்கு, பார்க்கறதுக்கு முன்னாடி கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சர்ப்பத்தோடு நம்மளுடைய இந்திரியத்துக்கு எப்படி ஒரு சம்பந்தம் வர முடியும்? ஞானத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஞானம் வந்த பிற்பாடு சம்பந்தம் என்ன பிரயோஜனம்? அந்த விஷயத்துக்கும் நம்ம கண்ணுக்கும் சம்பந்தம் ஞானம் வரத்துக்கு முன்னாடி இருக்கணும். அப்பதான் அது ஞானத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்க முடியும். இல்லையா? அப்படி இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா ஞானம் வரதுக்கு முன்னாடி அந்த வஸ்துவே இல்லை, பார்க்கிற சர்ப்பமே இல்லை. அதனால அந்தஸ்கரணத்துல வருதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அஜ்ஞானம் தான் உபாதானம் சொல்லணும். இப்போ என்ன கேட்க போறான், சாதாரணமா சரியான ஞானத்துக்கு அந்தஸ்கரணம், இந்திரிய சன்னிகிரகம் இதெல்லாம் இருந்தால்தான் விருத்தி உண்டாக முடியும். ஆனா தவறான ஞானம் இருக்கு, சாந்தி ஞானம், அதுக்கு சன்னிகிரகங்கள்லாம் தேவையில்லை. அதெல்லாம் இல்லாமலே இந்த ஞானம் அந்தஸ்கரணத்துல வர முடியும். நீங்க எப்படி சொல்றேன், இதுக்கு ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் காமிக்க முடியுமா? முடியும். சொப்பனத்துல இல்லையா? சொப்பனத்துல ஒண்ணுமே கிடையாது, விஷயம் கிடையாது, நம்ம இந்திரியங்கள்லாம் கிடையாதுங்க. கண்ணெல்லாம் திறந்து பார்க்கல இருக்கும், மூலின்னு தானே இருக்கு. ஆனா எல்லாம் பார்க்கிற மாதிரி இருக்கு, தெரியறது, எல்லா விவகாரமும் நடக்கிறது. அப்ப அந்த இடத்துல வரக்கூடிய தியானம் எங்க வந்தது? அந்தஸ்கரணத்துலதான் வந்தது. எந்த இந்திரியம் அங்க வேலை செஞ்சது? ஒரு இந்திரியமும் வேலை செய்யல, அங்க வரலையா? இதனால நாம என்ன ஒரு நியமத்தை கல்பிக்கிறோம்னு சொன்னா, தவறான ஞானம், சாந்தி ஞானம் வர்றதுக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இல்லாமலே வரலாம். அதனால சொப்பனத்துல வரா மாதிரியே ஜாகிரத்திலையும் இந்த சர்ப்ப ஞானங்கிறது அந்தஸ்கரணத்திலேயே வரட்டும், இந்திரியத்தோட சகாயம் இல்லாமலே வரட்டும். நீங்க எதுக்காக ஞானத்துக்கும் அஜானத்தை உபாதானமாக சொல்லணும்? இது அவருடைய சொல்றது. மித்யா அர்த்தே அந்தஸ்கரணம் இந்திரிய சம்பிரயோகம் ந அபேட்சதே. விஷயம் பொய்யாக இருக்கும் பட்சத்துல அந்தஸ்கரணமானது
அந்த பொய்யான விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு இந்திரியத்தோட சம்பிரயோகம் சன்னிகர்ஷத்தை அபேட்சிக்காது. வினாதித்தேன சொப்ன ஞான தரிசனா, ஒரு இந்திரியத்தோட சன்னிகர்ஷம் ஒண்ணுமே இல்லாமல் சொப்ன ஞானம் உண்டாகிறது தான் இதுக்கு உதாரணம். ததாபி அந்தఃகரணஸ்ய ஞானாகார பரிணாமே யாத்ருசூன்யத்வாத் மித்யார்த்தம் விவகாரோ நசித்தே. சொல்றாரு, நீ சொன்னபடி வச்சுக்கோங்க, வச்சிருந்தாலும் எனக்கு வேற ஒரு சிக்கல் இதில் ஏற்படுறது. ஞானம்ங்கிறது எங்க வரணும்? ஞாதாவிடத்துல வரணும். இப்ப ஞானமாக பரிணாமத்தை எடுக்கிறது எது? அந்தःகரணம். அப்ப அந்தःகரணம் என்ன ஆயிடுச்சு? ஞானம் ஆயிடுச்சு. ஞானம் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அறிவு மாத்திரம் இருந்தால் விவகாரம் ஏற்படாது. அறிபவன் ஒருத்தம் இருக்கணும், ஞாதா. அவன் தான் அந்த அறிவை கொண்டு அதை உபயோகப்படுத்தி விவகாரம் பண்ணணும். அப்ப என்ன வேண்டியிருக்கு? ஞானம் இருந்தா போறாது, அதுக்கு ஆச்சரியமான ஞாதா வேணும். அந்தःகரணம்ங்கிறது ஞானமா போயிடுச்சு, அது ஞாதா இல்லை. அப்ப ஞாதா யாரு? யாத்ருசூன்யத்வா, ஞாதாவே இல்லையே. இந்த ஞானம் யாருக்கு வருது? யாருக்கும் வரலைன்னா பிரயோஜனம் இல்லாத போகுது. ததாபி அந்தःகரணஸ்ய ஞானாகார பரிணாமே யாத்ருசூன்யத்வா, ஞாதா ஒற்றுமே இல்லாததுனாலே வித்யார்த்தம் விவகாரோ நிச்சயத்தே. இது பாம்பு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே, ஞானமே சொல்லுவான். ஞானம் வந்தவன் சொல்லுவான் இது பாம்புன்னு சொல்லி ஓடுவான். அது நடக்காத போது அத அந்தःகரணமேவ ஜடமபி ஞானகர்த்திருத்வாகாரேண பரிணமதே ஆத்மாவா ஞாதா பவிஷ்யதி மன்யேதாக. சரி, இந்த தோஷத்தை வாரணம் பண்றதுக்கு நான் கொஞ்சம் என்னுடைய சித்தாந்தத்தை மாற்றிக்கிறேன். இந்த அந்தःகரணம் ஞானமாக மாத்திரம் பரிணமிக்கல, ஞானமாகவும் அதே சமயத்துல ஞாதாவாகவும் இதுவே உருவெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோமே. அல்லது அந்தःகரணம் வெறும் ஞானமாகவே இருக்கட்டும். ஞாதா யாருன்னா ஆத்மா தான் இருக்கு, அந்தःகரணத்தை தவிர இன்னொன்னு. அந்த ஆத்மாவை ஞாதாவாக வச்சுக்கிறேன். வித்யார்த்தம் விவகாரா சொன்ன இது பொய்யான பாம்பை பாம்புன்னு சொல்றவன் யாரு, பயப்படுறவன் யாருன்னா ஆத்மான்னு சொல்லுவோம். பாம்புங்கிற ஞானம் இருக்கு, அது அந்தःகரணம்னு சொல்லுவோம். இப்படி சொல்லலாமே அப்படின்னு அவர் சொன்னா, ஏவமபி சாந்தி சம்யக் தரிசன பந்த நிவர்த்தினாம் ஏகாச்சரியத்துவ நியமா அந்தःகரணஸ்ய பிராந்தத்வே தத்தைவ சம்யக் தரிசன பந்த நிவர்த்தி கதிஜேயாதாம். இந்த ரெண்டா விகல்பம் பண்ணிக்கணும். அந்தःகரணமே ஞானமாகவும் ஞாதாவாகவும் ஆகிறது அப்படின்னு நீ சொன்னால் அதுல நான் ஒரு தோஷம் சொல்லுவேன். இப்போ யாருக்கு பிரமை வருதோ அவனுக்கே தானே சரியான ஞானமும் உண்டாகணும். தத்துவஞானம் யாருக்கு உண்டாகணும்? யாருக்கு தத்துவஞானம் இல்லாமல் பிரமஞானம் இருக்கோ, சாந்தி ஞானம் இருக்கோ, அவனுக்கு தான் தத்துவஞானம் வேணும். சாந்தி ஞானத்தினால வந்த அனர்த்தத்தை தத்துவஞானம் நிவர்த்தி பண்ணியாகணும். இது திருஷ்டாந்தம். தாஷ்டாந்தத்துல பார்த்தோம்னா சாந்தி ஞானத்தினால வந்திருக்கிற சம்சாரத்தை தத்துவஞானம் நிவர்த்தி பண்ணி மோட்சத்தை கொடுக்கணும். இப்படித்தானே? வேற ஒருத்தனுக்கு சாந்தி ஞானம், இன்னொருத்தனுக்கு தத்துவஞானம் வருது, போகுமா? போகாது. வேற ஒருத்தனுக்கு தத்துவஞானம் வந்தா இன்னொருத்தனுடைய பிராந்தி போகாது. யாருக்கு பிராந்தியோ அவனுக்கே தத்துவஞானம் வரணும். இதே என்ன தெரிகிறது? சாந்தி சம்யக் தரிசனம்னா தத்துவஞானம், பந்த நிவர்த்தி, இது எல்லாமே ஒரே இடத்துல ஏற்படணும். நீங்க சொல்றபடி அந்தःகரணத்தையே ஞாதாவாக சொல்லிட்டேன்னா ஒரு பெரிய கஷ்டம் வருது. என்ன கஷ்டம்னா, சாந்தி இப்ப அந்தःகரணத்துல வந்தது, தத்துவஞானம் அந்தःகரணத்துல வந்தது, பந்த நிவர்த்தி அந்தःகரணத்துல வந்தது, மோட்சம் எங்க வந்ததுன்னா அந்தःகரணத்துல வந்ததுன்னு. அப்ப இது என்ன வந்தது? ஆத்மாவுக்கு ஒண்ணும் வரல, தனக்கு ஒண்ணுமே வரல. அப்போ அந்தःகரணத்துக்கு பந்தமும் மோட்சமும் வந்ததாக சொன்னதாக ஆயிடுச்சு. அது இஷ்டம் இல்லை. ஆத்மாவுக்கு பந்தம் அல்லது ஆத்மாவுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லணுமானால் நீங்க என்ன பண்ணணும்?
அந்த அதுக்கு காரணமான ஒண்ணு ஆத்மாவில் இருக்கிறதாக ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன் அஜ்ஞானம் எங்க இருக்குன்னு கேட்டா ஆத்மாவில் இருக்கு. அத்தியாசம், அத்தியாசத்துக்கு காரணமான அஜ்ஞானம் ஆத்மாவிடத்துல இருக்கு. அப்படியானா தத்துவ ஞானம் எதை நிவர்த்தி பண்றது? அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. அப்ப யாருக்கு சம்சாரம் வந்தது? ஆத்மாவுக்கு வந்தது. அது போயிடுச்சு. ஆத்மன ஏவம் பிராந்தத்வாதிகம். அப்ப ஆத்மாவுக்கே பிராந்தி ஒத்துக்கிறேன், தாராளமா ஒத்துக்கிறேன். அத்தியாசம் தானே. வாஸ்தவமா ஏதாவது ஒரு பதார்த்தம் வந்துட்டு போனாதான் விகாரம் ஏற்படும். பொய்யாக பிரபஞ்சமே மேல ஏறிட்டு வந்து போனாலும் ஆத்மாவில் ஒரு விகாரமும் ஏற்படாது. அதனால காந்தி சம்சாரம் எல்லாமே அதுல இருக்கு. ஆத்மனஹா ஏவ பிராந்தத்வாதிகம் சச்ச ஆத்மாஸ்ரித அஜ்ஞான உபாதானத்துவ பக்ஷே அந்நதா. ஆத்மாவில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அவனுடைய சகலவிதமான பிராந்திக்கும் காரணம் அப்படின்னு ஒத்துண்டாத்தான் இது எல்லாம் சரியாக சிந்திக்கும். இல்லாட்டா முடியாது. கடைசியில முடிக்கிறார். பக்மான் அஜ்ஞானமேவ உபாதானம் பரிசிஷ்யதே. நமக்கு வரக்கூடிய அந்த பிராந்தி ஞானத்துக்கு உபாதான காரணமாக எதை சொல்லலாம்னு பரீட்சை பண்ணி பார்த்ததுல அஜ்ஞானம் தான் உபாதானம் சொல்ல வேண்டும். அப்ப அஜ்ஞானம்னு ஒரு பதார்த்தம் உண்டான்னு அடுத்த அஜ்ஞானே விபதிதவ்யம். அஜ்ஞானம்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு கேட்டா கேட்கறதே இருக்கு. கேட்கிறவனே தெரியாததால தானே கேட்கிறான். அஜ்ஞானத்தை தெரியுங்க. ஆட்சிக்காரர் அப்படிதான் சத்திய அஜ்ஞானம் அப்படின்னு கேட்டான். சத்திய அஜ்ஞானம் நீ கேட்கறையோனும் தெரியாம தானே கேட்கிற. அப்ப தெரியலன்னு தெரிஞ்சுன்னு தானே கேட்கிற. அதனால இது பிரச்சனமே அர்த்தம் இல்லாததா போச்சு. அந்த மாதிரி இவர் என்ன சொல்லிட்டார்? அகமன்யா மாமன்யம் பிரத்யக்ஷேன ஜடாத்மிகாயாக அவித்யாசக்தேகே ஆத்மானம் ஆசிரித்ய பாஹ்ய ஆத்தியாத்மிகேஷு வியாப்தாயாக அனுபூயமானத்வா. அஜ்ஞானம் நம்ம அனுபவத்திலேயே இருக்க அனுபூயமானத்வா. அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்கு இடமே இல்லை. ஏன் எனக்கு தெரியாது அப்படின்னு எப்படி சொல்லிடுறானோ இல்லையோ. அகம் அஜ்ஞா தெரியாது. யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுனால ஆத்மாவில அந்த தெரியாதுங்கிற அஜ்ஞானம் இருக்குங்கிறது. என்ன தெரியாது? ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்றான். பாக்கிய விஷயமோ ஆந்தர விஷயமோ அஜ்ஞானிக்கு விஷயம் எது வேணாலும் இருக்கான். வெளியில ஒரு விஷயம், அந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவை தெரியுமானா ஆத்மாவையும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பனா என்னாச்சு? அஜ்ஞானத்துக்கு விஷயமாவது வெளி விஷயமாகவாவது இருக்கலாம், ஆந்தரமான ஆத்மாவாவது இருக்கலாம். அதனால பாக்கிய ஆத்தியாத்மிகேஷு எல்லா விஷயத்திலையும் அந்த அஜ்ஞானமானது ஆத்மாவுக்கு இருக்கு, ஆத்மாசிரிதமாக இருக்குங்கிறது பிரத்யட்சமா தெரியுது. பிரத்யட்சமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல யாராவது விவாதம் பண்ணுவாரோ? பண்ண மாட்டான். ஆனால் இந்த அஜ்ஞான விஷயத்துல பெரிய விவாதம். பிரத்யட்சம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட விவாதம் இருக்கு. அவன் என்ன சொல்றான்? தார்க்கிகன் வந்தான். தார்க்கிகன் மாத்திரம் இல்லை, மற்றவாள் கூட சொல்லலாம். அதாவது வேதாந்திகள்லயே அத்வைதியை தவிர பாக்கி எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. இந்த கேள்வி கேட்கிறான். நானும் ஞானாபாவ விஷயோயம் அனுபவா. என்ன சொல்றான்? எனக்கு தெரியாது, தெரியவில்லை அப்படின்னு சொல்றான். இல்லைன்னு சொல்றானோ இல்லையோ? இல்லைன்னா அபாவம் தானே. தெரியும் தெரியாது. தெரியும்னா தியானம் உண்டுன்னு அர்த்தம், தியானம் இருக்கிறதுன்னு அர்த்தம். தெரியாதுன்னா அந்த தியானம் இல்லை. இது என்ன அஜ்ஞானம் எப்படி வந்தது? இது ஒரு அபாவம் தானே. கடன் இருக்கா? இல்லை. இருக்கு இல்லை. இருக்குன்னா இருக்கான். இல்லைன்னு சொன்னா அது அபாவம் தானே. அதே மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னா தியானம் இருக்குன்னு அர்த்தம். தெரியாது சொன்னா தியானம் இல்லைன்னு அர்த்தம். இது ஒன்றும் நீங்க சொல்லக்கூடிய ஜடமான பாவரூபமான சாந்திக்கெல்லாம் உபாதான காரணமாக ஆகும்படியான ஒரு அஜ்ஞானம் இல்லையே. அதுதான் கேட்கிறான். நானும் ஞான அபாவ விஷயா அயம் அனுபவா. பதில் சொல்றார், தன்னா இல்லை, ஞான அபாவம் இதுன்னு சொல்ல முடியாது. தெரியாதுன்னு சொல்லும் போது
எது சொல்றானோ, தெரியாதுன்னு எதை இவன் குறிப்பிட்டு சொல்றானோ அது ஞானத்தின் அபாவம் ஆகாது. அகம் புத்திவது அபரோக்ஷானுபவத்வாது. ஏற்கனவே இப்ப மீமாம்சகனாக வச்சிருந்து கேட்போம். மீமாம்சன் கூட தைரியதான், அவனும் அஜ்ஞானத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டான். இந்த அத்வைதிகள் சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை ஒத்துக்க மாட்டான். அவனை பூர்வபக்ஷியா வச்சுட்டு கேட்கிறாரு. அகம் புத்தி, நான் சுகமாக இருக்கேன் அப்படின்னு தெரியுது இல்லையா? இது பிரத்யட்சமா தானே தெரிகிறது. ஆமாம், பிரத்யட்சமா தெரியுது. இப்ப எனக்கு தெரியாதுன்னு தெரியுது. அது எப்படி தெரியுது? பிரத்யட்சமாக தெரியுது. தெரியட்டுமே. என்ன உனக்கு அபாவமா இருந்தால் பிரத்யட்சமாக ஆகாது. அபாவஸ்ய ஷஷ்ட பிரமாண கம்யத்வா. தெரியாதுன்னு எதை அவன் குறிப்பிட்டு சொல்றானோ அது அபாவம் ஆகாது. என பிரத்யட்சமாக தெரியுதுனாலே. அபாவமாக இருந்தால் அது பிரத்யட்சமாகாது. அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தனியாக 6வது பிரமாணம் இது ஒத்துந்திருக்கு. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி. அனுபலப்திங்கிறது 6வது பிரமாணம். பிரத்யக்ஷம் முதல் பிரமாணம். 6வது பிரமாணத்தினாலதான் அபாவத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி இந்த கடம் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கேட்டா பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. பார்த்து கண்டுபிடிக்கணும்னா இங்க 1000 இல்லை, 1000 லட்சம் கோடி கணக்கான பதார்த்தத்தை இல்லை இல்லைன்னு அத்தனை அபாவங்கள் இருக்கு. எல்லா அபாவம் சொல்ல முடியுமா? பிரத்யட்சம் பாவ பதார்த்தத்தை தான் இருக்கு. அப்ப இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு அனுகூலம்னு தனித்துவமானம், அது பிரதியோகி ஞானம், அதெல்லாம் பல சாமகிரி பல சககாரிகள் எல்லாம் கேட்டுன்னு இங்க இருந்தால், இந்த வஸ்து இங்க இருந்திருந்தால் எப்படி தெரியாம போகும் அப்படிங்கிற தர்க்கத்தெல்லாம் கூட கொண்டு வந்து இல்லையே, அதனால இல்லை அப்படின்னுட்டாங்க. இந்த கட்டம் இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, இந்த கட்டம் இருந்ததுன்னு வச்சுருக்கோம். அப்ப எப்படி தெரியாம போக முடியும்? இந்த இடத்துல இருந்ததுன்னா அது நல்ல வெளிச்சம் இருக்கு. இப்பேற்பட்ட இடத்துல கட்டம் இருந்ததுன்னா அது தெரியாம போகிறது சான்ஸே இல்லை. ஆனா இப்ப தெரியலையே, தெரியாததுனால அது இல்லை அப்படிங்கிறது நிர்ணயம் பண்றோம். இது அனுபலப்தி பிரமாணம். அனுபலப்தி பிரமாணத்தை கொண்டு தீர்மானம் பண்றோம் என்ற கண்ணால பார்த்து தீர்மானம் பண்ணுங்க. கண்ணால பார்த்தா பிரத்யட்சம், கண்ணாலனா இந்திரியங்கள்னால, இந்திரியங்கள்னால விஷயத்தை தெரிஞ்சுட்டா அந்த ஞானம் பிரத்யட்சம். இந்த மாதிரி அது இருந்தா தெரியணுமே, இல்லை தெரியலையே அதனால இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது அனுபலப்தி, அனுபலப்தி பிரமாணம். ஆனா இந்த அஜ்ஞானங்கிறது பிரத்யட்சமா தெரியுது. இது எப்படி அபாவமாக முடியும்? யாருக்கு கேட்டா மீமாம்சகனுக்கு நீ சொன்ன பதில் சரியா இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த மாதிரி சொல்ல முடியாது. நான் 4 பிரமாணம் தான் வச்சுட்டேன். அர்த்தாபத்தி அனுபலப்தி எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டேன். அப்ப அபாவம் எப்படி தெரியுதுன்னு சொன்னா அதுவும் எனக்கு இந்திரியத்தினாலதான் தெரியுது, பிரத்யட்சத்தினால தெரியுது அப்படின்னு. அவன் பிரத்யேக அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்திரியத்தோடு அபாவத்துக்கு என்ன சம்பந்தம்ங்கிறத ஒண்ணு நிரூபணம் பண்ணிட்டான். விசேஷண விசேஷ பாவ சம்பந்தம் அப்படின்னு. இந்த சம்பந்தத்தை கொண்டு இந்த இந்திரியமே அபாவத்தையும் காமிச்சு அது ஒரு அதுல ஒரு அவன் யுக்தி சொல்லுவான். எல்லாத்துக்கும் யுக்தி இருக்கு. என்ன யுக்தி சொல்றான்னா, அந்த பிரதியோகிய நாம எந்த இந்திரியத்தினால புரிந்து கொள்கிறோமோ அதனுடைய அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே இந்திரியம் தான் காரணம். இப்போ இந்த பழத்துல நல்ல மாதுரியம் இருக்கு அப்படிங்கிறத எந்த இந்திரியத்தினால தெரிஞ்சுக்கிறோம்? ரசனேந்திரியத்தினால. அது இல்லை, அந்த திடுப்பு இங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த இந்திரியம் வேணும்? ரசனேந்திரியம் வேணும். ரசனேந்திரியம் இல்லாதவன் அந்த வஸ்துவில அந்த இது இல்லைன்னு சொன்னா அதை நம்ப முடியுமா? கண்ணால தெரியக்கூடிய வஸ்துவ ரூபத்தை கலரை அது அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்ணுதான் சொல்லியா. வேற இந்த இந்திரியத்தினுடைய விவகாரம் இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்ணால பிரதியோகியை பார்க்க முடியும்னு சொன்னா அது இல்லைங்கிறதையும் தெரிவிக்கக்கூடியது அதே இந்திரியம். காதால சத்தம் கேட்கிறோம், சத்தம் காதால கேட்கறது. சத்தமா இல்லைங்கிறது எதனால தெரிஞ்சுக்கணும்? காதால தான். கண்ணால பார்த்தா சத்தம் இல்லைன்னு தெரியுமா? தெரியாது. அதனால என்ன ஆகுது? இந்திரியம் அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேவையானதாக இருக்குங்கிறது அனுபவத்தில் வருது. இந்த யுக்தியை கொண்டு இந்திரியத்துக்கும் அந்த அபாவத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால இந்திரியமே அந்த அபாவத்தையும் பிரத்யட்சமாக தெரியும்.
பாவத்தை தெரிவிக்கிற மாதிரி அது இல்லைங்கிறத, இருக்குங்கிறது தெரிவிக்கிற மாதிரி இல்லைங்கிறதையும் இதையுமே தெரிவிக்குங்கிறது தார்க்கிகனுடைய வாதம். அப்படி பார்க்கும்போது ஞானம் இருக்குங்கிறது நமக்கு மனசனால தானே தெரிகிறது. அதே மாதிரி ஞானம் இல்லைங்கிறதும் மனசனாலேயே பிரத்யட்சமா தெரிஞ்சு போடும். இதுக்கு நீங்க அனுகூலத்தின்னு ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இவன் என்ன பண்ணினா, அந்த பட்சத்துல நான் கேட்கிறேன் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அது அபாவம் தானே, தெரியுறது தெரியல, இருக்கு இல்ல, அதே மாதிரிதான் இது. இத போய் நீ புதுசா அஜ்ஞானம்னு என்ன சொல்றது? அவனுக்கு பதில் சொல்லும் போது சொல்றார், பிரத்யக்ஷ அபாவவாதேது தர்மி பிரதியோகினோ ஆத்ம ஜானயோகோ பிரதீதோ மயி ஞானம் நாஸ்தி ஏதாதிருஷம் ஞானாபாவ பிரத்யக்ஷம் யாகன்னேக. சொல்றதை ஒத்துக்கிறேன். ஆனா உன் சித்தாந்தப்படியே இந்த இடத்துல அஜ்ஞானம் ஞானாபாவமா இருக்க முடியாது. ஒரு உதாரணத்தை எடுத்துருப்போம். எனக்கு ஞானம் இல்லை ஒருத்தன் சொல்றான், ஞான இப்படி அவன் சொன்னான்னா அது சரியா இருக்குமாங்கிறத பார்ப்போம். எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்றவன் இதை தெரிஞ்சுட்டு இருக்கான் இல்லையா? ஞானம் இல்லைங்கிறது தெரிஞ்சுன்னு தானே சொல்றான். இது ஞானம் இல்லையா? அவ ஞானம் இருக்குன்னு. இந்த ஞானம் இல்லாமல் அவனால ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஞானம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறான்னு சொன்னா ஒரு ஞானம் ஆச்சு. இன்னொன்னு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா எதை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறானோ அதை பத்தி அவன் தெரியுந்தான். கடத்தை பத்தி தெரியாதவன் கடன் இல்லைன்னு எப்படி பார்க்க முடியும்? அதனால அதுக்கு பிரதியோகி ஞானம் வேணும். இன்னும் அது எங்க இல்லைங்கிறது எங்கேன்னு ஒரு இடத்தை சொல்லணும். கடன் இல்லைன்னு வேணும்னு சொல்ல முடியாது. இங்கே அது இல்லைன்னு தான் சொல்லலாமே தவிர எங்கேயுமே இல்லைங்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? இந்த பதார்த்தம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னா தெரியாது. ஏன்னா எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது இங்க மாத்திரம் இருந்தது எப்படி சொல்ல முடியும்? எல்லா இடத்தையும் போய் பார்த்து வந்தோமா? இல்லை இல்லையா? அதனால இங்க ஒரு வஸ்து இங்கே இல்லை அப்படின்னு காற்றுக்கு உருவம் கிடையாது. காற்றில் வாயு ரூபம் நாசி. யாரு சொல்லலாம்? ரூபத்தை மற்ற இடத்துல பார்த்தோம். தேஜத்துக்கு ரூபம் இருக்கு, ஜலத்துக்கு ரூபம் இருக்கு, பிருத்திவிக்கு ரூபம் இருக்கு, ஆனா வாயுவுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்ப இந்த 3 இடத்துல இருக்கு, வாயுல இருக்கு. 2 தெரியணும். வாயுனா தெரியணும், எங்க இல்லை ரூபம் எங்க இல்லைங்கிறது தெரியணும், ரூபம்னா என்னன்னு தெரியணும். இது 2ம் தெரிஞ்சிருந்தாக்கா வாயுல ரூபம் இல்லை அப்படின்னு இவனால சொல்ல முடியும். இது என்ன சொல்லுவாங்க? தர்மி ஜானம் பிரதியோகி ஜானம். இது இருந்தாதான் அபாவ ஜானம் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்ப ஞான அபாவ ஜானம்னு நீங்க சொல்றீங்க. 3 வியாகாரம் சேர்ந்து வருது. ஞான அபாவம் தெரியணும்னா ஞானம் முதல்ல தெரியணும். அப்புறம் எங்க ஞானம் இல்லைங்கிற அந்த கருவி தெரியணும். ஆத்மாவில ஞானம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த ஆத்மா ஞானம் வேறு வேணும். எங்க அந்த ஞானத்தை இல்லைன்னு எந்த ஆதாரத்துல சொல்றானோ அந்த ஆச்சரியத்தையும் அவன் தெரியும். 3வது அந்த அபாவத்தை தெரியும். 3 உங்களுக்கு பாருங்க. ஞானம்னா எனக்கு தெரியும், எங்க ஞானம் இல்லைன்னு சொல்றாங்கிறதும் இவனுக்கு தெரியும், ஞானம் இல்லைன்னு சொல்றதும் தெரியும். இந்த 3 விதமான இன்னும் கூட சொல்லிட்டு போனா இன்னும் நிறைய தெரியும். இன்னும் நிறைய ஞானங்கள் வச்சுருக்கான். இத்தனை ஞானங்கள் இருக்கும்போது ஞானமே இல்லைன்னு எப்படி வர முடியும்? சொல்ல முடியும்? சொல்றதே தப்பாகும். பேசிட்டு அகம் மூகா நான் ஊமை சொன்னான்னா அது எப்படி தெரியாது முடியும்? அந்த மாதிரி வியாகாசம் கொண்டு விடுறதுன்னு தர்மி பிரதியோகினோகோ ஆத்ம ஞானயோகோ. ஆத்மா ஒண்ணு, ஞானம் ஒண்ணு. தர்மிங்கிறது ஆத்மா, ஆத்மாவில் ஞானம் இல்லை. தர்மிங்கிறது ஆத்மா, ஞானங்கிறது பிரதியோகி. எதை இல்லைன்னு சொல்றானோ அதை பிரதியோகி சொல்றது. இது 2ம் தெரிந்திருந்தால் மை ஞானம் நாஸ்தி. எப்படி சொல்ல முடியும்? ஞானம் தான் வந்துருத்தீங்க. ஏதாதிகம் ஞான அபாவ பிரத்யக்ஷம் யாகன்னேக. சரி, அந்த பிரதீதி இல்லை, அவனுக்கு ஆத்மாவும் தெரியாது, ஞானமும் தெரியாது, ஞான அபாவமும் தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்ப எப்படி இந்த பிரதீதிக்கு விஷயம் சொல்ற? இந்த ஞானத்துக்கு தெரியலேன்னு சொல்றானே,
அது சொல்றது எதை சொல்றான்னு சொல்லவே முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரதீதியோ சொல்றதோ எதுவுமே தெரியாட்டா எப்படி சொல்ல முடியும்? தயோகோ அப்பிரதீத உச்ச சேத்வபாவாதேவ தற்பிரத்யக்ஷ அனுத்பாதகா. அந்த மாதிரி ஒரு பிரதீதி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. தெரியாதுன்னு சொல்ல கூட தெரியாது. அதனால நீங்க சொல்ற மாதிரி அஜானத்தை ஞானத்தினுடைய அபாவமாக வச்சிருந்தால் அதை யாருனாலையுமே சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றான், வேற தரக்கா நான் ஏதாவது பண்ணி பார்க்கிறேன். நானும் சர்வத்திர விவகாரா ஞானஸ்ய பலத்வேன லிங்கம் பவதி தல் லிங்காபாவேன ஞானாபாவா அனுமீயதே. ஞானாபாவம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த கஷ்டம் இருக்கு. நான் அனுமானத்தால ஞானம் இல்லைங்கிறத சொல்கிறேன். இந்த விஷயம் தெரியாதுன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னால் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்லை தெரியாது. எப்படி தெரியாதுன்னு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா சொல்றேன், அனுமானம் பண்ணி தெரிஞ்சுங்க. என்ன அனுமானம் பண்ணு? எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நான் அதை பத்தி உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கலாம் இல்லையா? கேட்கும்போது அந்த மாதிரி பதில் சொல்ல முடியல இல்லையா? அதனால அந்த விஷயம் தெரியாதுன்னு நான் அனுமானம் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிக்கலாமே. லிங்கம் தெரிஞ்சிருந்தா சொல்லலாம், தெரிஞ்சுட்டு சொல்லிட முடியும். ஆனா என்னால சொல்ல முடியல. சொல்ல முடியாததுனால தெரியலேன்னு அனுமானம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரியலேங்கிறத தெரிஞ்சுட்டு அப்புறம் தெரியலேங்கிறத சொல்லணும். இப்படி சொல்லலாமே. இதான் சொல்றதுக்கு தான் விவகாரம்னு. சொல்றது முதல் விவகாரம், அப்புறம் நடக்கிறது, எடுக்கிறது, சொல்றது எல்லாமே விவகாரம். சரியா? இந்த விவகாரம் எதுவுமே இல்லைங்கிறது ஏன் இல்லை தெரியல. ஞானம் இருந்தா விவகாரம் இருக்கும். விவகாரங்கள்லாம் இல்லாததுனால ஞானம் இல்லை அப்படின்னு அனுமானம் பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அது கொண்டு வரணும். நானும் சர்வத்திர விவகாரா ஞானஸ்ய பலத்வேன லிங்கம் பவதி தல் லிங்காபாவேன ஞான அபாவா அனுமீயதே ததாபி தர்மியாதி பிரதீதி அப்பிரதீத்தியோகோ உக்ததோஷம். இந்த ஒரு இது விட்டு போச்சு. தர்மியாதி பிரதீதி அப்பிரதீத்தியோகோ, ஒரு பிரதீதி அப்பிரதீதி இவ்வளவு தூரம் விட்டு போச்சு. உக்ததோஷாத் இதுல இருக்கு. நான் எழுதிருக்கேன். நீங்க அனுமானம் பண்ணுவ வேண்டாம்னு சொல்லல. ஆனா நான் சொல்றேன், ஞானம் இல்லைன்னு மாத்திரம் அனுமானம் பண்ணுவீங்க. வேற எந்த வேணாலும் அபாவத்தை அனுமானம் பண்ணலாம். பொதுவா ஞானம் இல்லை அப்படிங்கிறத அனுமானம் பண்ண முடியாது. ஞானம் இல்லைன்னா ஞானம் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. அப்படி சொல்றதுக்கு அனுமானம் பண்றதுக்கு ஞானம் வேணுமே. ஞானம் இல்லாத ஒரு கடம் அனுமானம் பண்ண முடியுமா? அது அனுமானத்தால ஞானம் இல்லை, தனக்கு ஞானம் இல்லைங்கிறத ஜடமான ஒரு பானை தெரிஞ்சுக்க முடியுமோ? முடியாது. ஞானம் உள்ளவன் தானே அதை தெரிஞ்சுக்கணும். அதனால ஞான விஷயத்துல உங்களுடைய எந்த யுக்தியும் செல்லாது. அஜ்ஞான விஷயத்துல ஞான அபாவத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்ததுன்னா ஞான அபாவம் கிடைக்காது. நிஜமாவே அப்படிதான். ஒரு ஞானமும் இல்லைங்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா இருட்டுல போய் டார்ச்லைட் எடுத்துட்டு பிரகாசத்தை எடுத்துட்டு போய் இருட்டை தேடுற மாதிரி போயிடும். அதனால அஜ்ஞானம்னா ஞான அபாவமா வச்சுட்டு நீங்க பேசுறது சாத்தியமே இல்லை. ஷஷ்டமான கம்யா ஞான அபாவா இது பட்டமதேபி அயமேவ தோஷா. ஷஷ்டம் 6வது பிரமாணம் சொன்னீங்க, அனுபலப்தி பிரமாணம். இது குமாரல பட்டர் மீமாம்சகர் அவர் சொல்ற பிரமாணம். அவர் பட்சத்திலையும் இதேதான். ஞான அபாவம் சொன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்க எப்படி சொல்வேன்? அஜ்ஞானம் பாவரூபம்னு சொல்றேன். ஞான அபாவத்தை தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா அஜ்ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அது ஞானாபாவத்தை காட்டிலும் வேறு. அது ஒரு பாவரூபமான பதார்த்தம். அது எந்த பிரமாணத்தால தெரிஞ்சுட்டேன்னு கேட்டா சொல்றார், ஆத்மன்மதேது சாட்சிவேத்யா ஞானமாத்திர அபாவா அப்படின்னு போட்டுட்டார். ஞான சாமானியாபாவங்கிற அர்த்தத்தை இங்க வச்சுக்கூடாது. ஞான அபாவங்கிறது சாட்சிவேத்தியம் இல்லை, அஜ்ஞானங்கிறது சாட்சி. அஜ்ஞானம் சாட்சிவேத்தியமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஞானம் இல்லை. இந்த சாமானியமான லௌகிக விஷய ஞானங்கள்லாம் இல்லைங்கிறத அனுமானம் பண்ணிக்கணுங்கிறது தான் சித்தாந்தம். இந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. அதாவது அவரது எழுதுறதுல தப்பு இருந்திருக்காது. இந்த
பிரிஞ்சு போடுறதையோ இல்லை அவன் மேனஸுக்கு ஏதாவது எழுதுறவாளுக்கு பலனும் இருக்கு. தியான மாத்திர அபாவா தியான விசேஷ அபாவான்னு சொல்ற. தியான மாத்திர அபாவகானா ஒரு தியானமும் இல்லை அப்படிங்கிறது. எந்த தியானமும் இல்லை. ஒரு கடத்தை எடுத்துட்டோம்னா அந்த கடத்துக்கு ஏதாவது ஒரு தியானம் இருக்கா, அந்த கடத்துக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? இந்த அபாவம் தியான மாத்திர அபாவம். இந்த அபாவம் சாட்சிக்கு வேண்டியும் கிடையாது சரியா? அஜானம் நமக்கு தியானமே இல்லாமல் எப்போ இருக்கு? சுசுப்தியிலே. தியானம்னா நான் வரக்கூடிய தியானத்தை சொல்றேன், ஸ்வரூப தியானத்தை இல்லை, வாக்கிய விஷய தியானம். அந்த ஒரு தியானமும் இல்லை சுசுப்தியில. அப்படிங்கிறது சுசுப்தியில தெரியாது. சுசுப்தியில அஜானம் சாட்சி பாக்கியமாக தெரியுது. அதை வச்சுட்டு முழுச்சுண்டவன் அனுமானம் பண்ணலாம். ஆமா இதெல்லாம் நமக்கு தெரியலையே, சுசுப்தியில தெரியலையே, சுசுப்தியில தெரியலையே, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே, பிரபஞ்சம் பூரா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? தியான சாமானிய அபாவம், பிரபஞ்ச தியான சாமானிய அபாவமானது சுசுப்தியில அவனுக்கு இருந்ததுங்கிறத அப்புறமா முழுக்கின்ற அனுமானம் தான் பண்ணிக்கணும். அது சாட்சி வேற்றியம் இல்லை. ஆனா அந்த அனுமானம் பண்றதுக்கு ஏதுவாக அவன் அந்த அஜ்ஞானத்தை உபயோகப்படுத்திக்கிறான். அந்த அஜ்ஞானம் சாட்சியால தெரிகிறது சுசுப்தி. ஞான விசேஷாபாவஸ்து விவகாரே பட்டனயா இது அபியுபகமேனா கஷ்டமான கம்யா. ஞானம்ங்கிறது ஒரு ஞானமும் இல்லை. ஞான சாமானியாபாவத்தை தான் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னேனே தவிர இந்த ஞானம் இல்லை அந்த ஞானம் இல்லை அப்படிங்கிற ஞான விசேஷ அபாவங்கள் இருக்கு. இதை வேதாந்தி அந்த மீமாம்சகன் சொல்ற மாதிரி அந்த அனுபலப்திங்கிற பிரமாணத்தை கொண்டு தெரியறதாக சொல்லுவான். அதை ஒத்துப்பான். விவகாரே பட்டனையா. நமக்கு விரோதம் இல்லைன்னா, சித்தாந்தத்துக்கு ஒன்றும் விரோதம் இல்லைன்னா அந்த இடத்துல மீமாம்சக மதமோ தாழ்ச்சி மதமோ எடுத்துக்கலாம். மற்ற விஷயத்துல இந்த பிரச்சனை ஏற்கண்டா சித்தாந்தம் கெட்டு போகும்னு இருந்தால் அப்ப அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த விவகாரே பட்டனையாங்கிறதும் அப்படிதான். ஞான விசேஷாபாவத்தை சொல்லலாம். நான் அதை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றான். அந்த இடத்தை பார்த்தியா அப்படின்னு பார்க்கல. பார்க்கலைன்னா என்ன சொன்னா, நேரில் பார்க்கலன்னு அர்த்தம். அதை பத்தி தெரியாதுன்னு அர்த்தம். பார்க்கலைன்னு தானே சொன்னா. இந்த இடத்துல இது ஒரு அஜ்ஞானம் இல்லை. இது பார்த்தேன் பார்க்கவில்லை. பார்த்தேங்கிற ஒரு ஞானம் சொல்றான் இல்லையா, அது இல்லை, தனக்கு இல்லைங்கிறத தான் அந்த இடத்துல. இது ஞான விசேஷ அபாவம். இந்த இடத்துல ஒன்றும் வியாசாதங்கள்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் இதை ஒன்றும் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னான்னா அது விசேஷ தியானம். அனுமானத்தால தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அனுமானத்தால தெரிஞ்சுக்கல, அனுமானத்தால தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அந்த தியானம் இருக்கு இல்லை. எனக்கு இது தெரியும், அவனுக்கு தெரியாது அப்படி சொல்லும் போது எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் எனக்கு இருக்கு, அவனுக்கு இல்லை. இதுவும் அபாவம் தான். இது அஜ்ஞானம் இல்லை. எங்க அஜ்ஞானம்னு வரும்னு சொன்னா அதோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சே தெரியாதுன்னு சொல்ற இடத்துல அது சாட்சி பாக்கியமா வரும். தெரியுமா அப்படின்னு கேட்டா சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்ல வருது இல்லையா? சாட்சி பாக்கியமா இருந்தா தான் உடனே அது தெரிய முடியும். இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டியது. யதா தூ மஹீ கடத்வம் கடத கபாலிகா கபாலிகா ஜூர்ணரஜஸ்தோனு இது புராணமதம் ஆசிரித்ய அபாவ பதார்த்த ஏவ நாங்கீக்கிரியதே கதா நகா அபிசிந்தா. இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி அஜ்ஞானம்னு ஒன்று தனியா ஒத்துண்டாகணும் சொன்னார் இல்லையா? வேதாந்தி ஸ்தாபனம் பண்ணினார். இதை விட சுலபமா உபாயம் இருக்கு. அபாவம்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு புராணம் சொல்லி கொடுக்குறது. விஷ்ணு புராணம் அதுல என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா, அபாவம் என்ன, பாவத்துல கூட மஹீ கடத்வம் கடதா கபாலிகா கபாலிகா ஜூர்ணரஜா ததா அணு. பெருசா பார்க்கணும். மண்ணு முதல்ல மண்ணு தெரியுது. மண்ணுலேருந்து என்ன, மண்ணை ஒண்ணு பார்க்கறான். மண்ணுலேருந்து என்ன வருது, கடம் உண்டாகிறது. எப்படி உண்டாகிறதுன்னு பார்க்கிறோம். கடத கபாலிகா. கபாலிகான்னு சொன்னா கடத்தினுடைய ஒரு அவயவங்கள், அதெல்லாம் சேர்த்தாக்க கடமாயிடும். சும்மா ஒரு கல்பனை. கபாலிகா அது உடஞ்சா என்ன ஆகும், கடம் உடஞ்சதுன்னா என்ன ஆகும், ஒரு சகலமாக ஆயிடும். சரி, அந்த சகலத்தை எடுத்து திருப்பி உடைச்சா என்ன ஆகும், சூர்ணமாக ஆகும். அந்த சூர்ணத்தை இன்னும் இது பண்ணா என்ன ஆகும், அது அணுவா போயிடும்.
இதெல்லாம் பண்ண என்ன ஆச்சுன்னா அந்த மண்ணு தான் கிடைச்சில, அந்த மண்ணு தான் பானையா ஆச்சு. அது உடஞ்ச உடனே கபாலிகாவாக ஆயிடுச்சு. அது உடஞ்ச உடனே சூர்ணமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கீழே போயிடுச்சு. அதுவே தான், அது மாறல. இதே இந்த மாதிரி வித்தியாசம் வந்ததாக ஜனங்கள் நினைக்கிறாரே தவிர உத்தரார்த்தம் இருக்கு. ஜனங்கி ஸ்வகர்ம ஸ்திதி ஆத்ம நிச்சயை ஆலட்சியதே குருஹி கிமத்திர தத்துவம். இது ஜடபரத உபாத்தியானத்துல விஷ்ணு புராணத்துல இந்த ஸ்லோகம் அவர் அந்த ராஜாவுக்கு உபதேசம் பண்றாரு. இந்த மாதிரிதான் பிரபஞ்சம் ஆத்மனிஷ்டம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி வருதுன்னு இவாளுக்கு தெரிகிறதே தவிர இது ஒன்றும் தத்துவம் இல்லையே. இது என்ன தத்துவம்? இவ்வளவு தூரம் கடமானது கபாலிகா ஆச்சு, கபாலிகா சூர்ணமாச்சு, சூர்ணத்திலே சூர்ண ரஜகா, அப்புறம் அணு, இதுல இருந்து இதுக்குள்ள ஏகப்பட்ட சமாச்சாரங்களை கல்பனை பண்ணிடலாம். எனக்கு இல்லை அந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு வந்தாதான் அந்த மண்ணுங்கிறது ஏதாவது ஒரு மாற்றத்தை அடைஞ்சுதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதை போல பார்க்கும்போது அபாவம்னே ஒண்ணு சொல்றது. இந்த அபாவ பதார்த்தத்தை விசாரிச்சு பார்த்தோம்னா அப்படின்னா என்னன்னு கேட்டா கடைசியில இல்லைன்னு முடிஞ்சு போடுது. ஆக அபாவ பதார்த்தத்தையே ஒத்துக்கலைன்னு சொன்னா நமக்கு கவலையே இல்லை. அஜ்ஞானம்ங்கிறது ஒரு பாவ பதார்த்தமாகத்தான் இருந்தாங்க. யதாது மணீகடத்தம் கடத கபாலிகா கபாலிகா சூர்ணரஜா ததோனுமோஜி புராண மதமாசிரித்ய அபாவ பதார்த்த ஏவ நாங்கீக்கிரியதே கதா நக அபி சிந்தா. பாவ பதார்த்தத்தை தான் ஒத்துக்கிறோம். அந்த பாவ பதார்த்தங்கிறது இருக்குன்னு தெரியும். தெரியலைன்னா இல்லைன்னு சொல்றதுதான். இல்லைன்னு ஒரு பதார்த்தம் இருக்குன்னு வச்சுக்க. அப்படி ஒரு பதார்த்தம் இருக்குன்னா பாவ பதார்த்தம், இல்லைன்னு சொன்னோம்னா அது ஒரு பதார்த்தமாக இருக்கு அப்படின்னு பௌராணிக மதம். இந்த மதத்துல வச்சோம்னா அஜ்ஞானத்தை பாவரூபமாகத்தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப சிரமப்பட்டு அஜ்ஞானத்தை அது ஒரு பதார்த்தம் இருக்கக்கூடிய சத்தை உள்ள பதார்த்தம்னு ஸ்தாபிக்க வேண்டியிருக்கு வேதாந்திகள். இது வேற யாருமே ஒத்துக்கிறது. மற்றவாள்தான் அவளுக்கு ஏன் என்ன இதுன்னா, அவளுக்கு பிரபஞ்சத்தை சத்தியம் மித்யான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியமா தெரியக்கூடிய பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லிட்டு போடுவோம். ஒய்னு சொல்லணுமா இருந்தால்தான் அது எப்படி வந்ததுன்னா அஜ்ஞானத்தினால வந்தது அப்படின்னு சொல்ல வேண்டிய இது ஏற்படுது. அப்போ ஒரு அஜ்ஞானம் தேவைப்பட்டது, பொய்யான அஜ்ஞானம். அவளுக்கு அது தேவையில்லை. அதனால இந்த அஜ்ஞானத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வித்யாஜான நிமித்தா அத்தியாசா, வித்யாஜானம் இல்லாம ஓடவே ஓடாது. எல்லாமே வித்யாஜானத்தால வந்ததுன்னு. ஆக இப்பேற்பட்ட பாவரூபமான ஒரு அஜ்ஞானம் அவசியம் உண்டு. இன்னும் கூட இந்த புத்தகத்துல விவரணத்துல இந்த அஜ்ஞானத்தை 2-3 இடத்துல நிரூபணம் பண்றாங்க. பிரமாணமும் அதுக்கு தகுந்தாமல் சொல்றாங்க. அஜ்ஞானத்துக்கு பிரத்யக்ஷ பிரமாணமே இருக்கு. தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதை பற்றி தெரியாதுன்னு எப்படி தெரியுதுன்னு யோசிக்காம உடனே சொல்ல முடியாது. அப்படின்னா அது பிரத்யட்சமா தெரிகிறது அப்படின்னு. இது ஒரு பிரத்யக்ஷ பிரமாணம். மேற்கொண்டு ஒரு அனுமான பிரமாணம், சரியா? அப்புறம் ஸ்ருதி பிரமாணம். இந்த 3 பிரமாணம் இங்க தெரிவிப்பாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போய் இதே பிரதம வர்ணகத்துல இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானத்தோட இல்ல இந்த சப்த பிரமாணத்தோட சேர்த்து சுகார்த்தாவத்தின் இன்னொரு பிரமாணம் சொல்லியிருக்காங்க. ஆக 4 விதமான பிரமாணம் அஜ்ஞானத்துக்கு. பிரத்யக்ஷத்தை சொல்லும் போது பிரத்யக்ஷத்தை 2-3 விதமா பிரிச்சு 2-3 பிரத்யக்ஷத்தை உதாரணமா சொல்லியிருக்காங்க. ஒரு பிரத்யக்ஷம் இன்னும் தெரியலை அப்படின்னு பிரத்யக்ஷம். இந்த பிரத்யக்ஷம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, சாதாரணமா நாம முடிச்சுட்டு இருக்கும்போது ஒண்ணுமே தெரியல அது மாதிரி வராது. எப்போ வரும்னா மூர்ச்சை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மயங்கி போயிட்டான், ஒண்ணுமே தெரியலன்னு அப்புறம் முடிச்சுன்றவனுக்கு தெரியும். தூங்கி எழுந்திருக்கிறான். தூங்கி எழுந்திருந்தா தூங்குறான்னா சுசுப்திக்கு சொப்பனங்கள்ல சுசுப்திக்கு போயிட்டு வந்தவன் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றான். அந்த அகமஜ்ஞா, இது ஒரு விதமான பிரத்யக்ஷம். இன்னொரு விதமான அஜ்ஞான பிரத்யக்ஷம் எப்படி? ஒரு விஷயத்தை பார்த்து ஒண்ணுமே தெரியலன்னு பொதுவான அஜ்ஞானம் இல்லை.
ஏதோ ஒரு விஷயம் ஆத்மாவையோ வேற எதையோ விஷயத்தை பற்றி பேசும்போது தெரியல, அந்த அந்த பிரத்யக்ஷத்தை எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிரத்யக்ஷத்தை 2 விதமாக பிரிச்சிருக்கீங்க. அனுமானம் பிரிச்சு இப்பவே சொல்லப்படும். பிரத்யக்ஷத்துல மரணத்தினால அனுமானம் பண்ணி இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கு, அந்த அனுபவத்தை பிரமாணம்னு சொல்றாரு. சுசுப்தியில எனக்கு ஒன்றும் தெரியல, அது எப்படி தெரிகிறது ஒன்றும் தெரியலன்னு முடிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றான். அந்த மாதிரி தெரியல, ஒண்ணுமே தெரியாம இருந்தது. ஆனா அவன் சொல்லும் போது எல்லாரும் தெரிஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாம தூங்கினேன்னு தன்னுடைய ஏற்கனவே இருந்த அனுபவத்தை அவன் மறுத்து ஞாபகப்படுத்தி சொல்றான் இல்லையா. இப்போ அந்த அனுபவம் இல்லை, இப்பதான் எல்லாமே தெரியுது. அப்படியானால் இந்த ஸ்மரணம், இந்த ஸ்மரணத்துக்கு மூலமான அனுபவம் ஒன்றும் தெரியலேங்கிறது எப்போ இருந்தது? அப்போ ஒன்றும் தெரியாம இருந்ததுன்னு இப்ப சொல்லணும்னு சொன்னா அப்போ ஒன்றும் தெரியாம இருந்ததுங்கிறது இவனுக்கு தெரியும். இதுல இருந்து அனுமானம் பண்ணப்படுறது சுசுப்தி காலத்துல இவனுக்கு அந்த அஞ்ஞான அனுபவமானது இருந்தது. இதுல அனுமானம் பண்ணி இந்த அனுபவத்தை சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா, சுசுப்தியில எனக்கு ஒண்ணுமே தெரியல, இப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கு அப்படிங்கிற அனுபவம் கிடையாது. ஏன்னா எனக்குங்கிறதே இங்க கிடையாது, நான்கிறது இல்லை இல்லையா. அதனால இப்ப ஏற்பட்ட அனுபவம் கிடையாது. ஆனா எனக்கு அப்போது ஒண்ணுமே தெரியாம இருந்ததுங்கிற ஸ்மரணம் அப்புறமாக ஏற்படுறது. இந்த ஸ்மரணத்தை வச்சு சுசுப்தி காலத்துல ஒண்ணும் தெரியாம இருந்தது தெரிஞ்சிருக்குங்கிறது ஒரு அனுபவம் அனுமானம் பண்ணிக்க வேண்டியது. அந்த பிரத்யக்ஷ அனுபவம் இருக்கு, இது சௌசுப்த பிரத்யக்ஷம். சௌசுப்த பிரத்யக்ஷத்துல சுசுப்தி காலத்துல 3 விஷயம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத அப்புறமா பரீட்சை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன 3 தெரியுது? ஆமா, தூங்குதுன்னு சொன்னதுனால ஒரு சௌக்கம் ஆனந்தம் தெரியும், அது நன்னா தெரியுது. இன்னும் ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றதுனால அஜ்ஞானம் வேற தெரியுது. தெரியுறதா? தூங்கினேங்கிறது தெரியுது, சுசுப்தியும் சேர்ந்து தெரியுது. ஆக சுசுப்தி ஒண்ணு, ஆத்மாவுடைய ஸ்வரூப சுகம் ஒண்ணு. ஏன்னா வேற சுகம் வர்றதுக்கு அங்க ஒண்ணும் காரணங்கள் இல்லை. அதனால சுகம் ஆத்மானந்தம் ஒண்ணு, அதை மறைக்கக்கூடிய அஜ்ஞானம் ஒண்ணு. முடிச்சுட்டதுக்கு அப்புறம் என்ன 2 போயிடுச்சு? இப்போ அந்த அந்த அஜ்ஞான அந்த சுகம் போயிடுச்சு. போயிடுச்சுன்னு சொன்னா எங்கேயும் போகல, இருந்துதான் இருக்கு. இது பாருங்க ஆச்சரியம். அந்த அஜ்ஞான அந்த ஆனந்தத்தை மறைக்கிறது, ஆனாலும் அப்ப அங்க பிரகாசிச்சிருக்கு சுசுப்தி காலத்துல. அது வெறும் இருந்துன்னு மறைக்கல, அந்த அஜ்ஞானமானது அத்தியாசத்தை ஏற்படுத்தி மறைக்கிறது. ஏன் ஆச்சாரியால் அத்தியாசம்னு சொல்லி இது பண்றான்னா, இந்த அஜ்ஞானத்துக்கு விஷயமானதுனால மறைஞ்சு போறது இல்லை விஷயம். இது அத்தியாசத்தை உண்டு பண்ணிதான் மறைக்கிறது. ஆத்மாவில அப்ப அத்தியாசம் கிடையாது. சுத்தி காலத்துல முடிச்சுட்டான்னா உடனே தேகாத்தியாசம், அந்த அத்தியாசம், எல்லா அத்தியாசம் வந்துடும். இது வந்தாச்சுன்னா அவருடைய ஆத்மஸ்வரூப ஆனந்தங்கிறது மறைஞ்சு போகிறது. இதை மறைச்சு இப்படி பண்றது அத்தியாசம். சுசுப்தி காலத்துல அஜ்ஞானம் பாட்டுக்கு இருக்கு, ஆனந்தம் பாட்டுக்கு இருக்கு, அது சொப்பிரகாசம். அதனால இது தெரிகிறது, எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கு, பிராப்ளம். அதனால அத்தியாசம் வந்த உடனே ஆத்மாவுடைய அந்த ஆனந்த ஸ்வரூபம் மறைஞ்சு போகுது. ஒண்ணு வாச்சா இன்னும் ஒண்ணு சுசுப்திங்கிறது அந்த அவஸ்தை போகுது. இப்ப வேற அவஸ்தை இருக்கு. இது 3 ஒரு சமயத்துல இருக்காது. ஜாகிரத்து, சொப்னா, சுசுப்தின்னு சொன்னா இந்த அவஸ்தைகள்ல சுசுப்தியிலேருந்து அப்புறம் ஜாகிரத்து வரைக்கும் சுசுப்தி எப்போ இருக்கு, அது போயிடும். ஆனா அந்த அஜ்ஞானம் மாத்திரம் அப்படியே இருந்துருக்கு. அப்படியே இருந்துருக்குன்னா வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே சாம்பாட்டுக்கு இருந்துட்டு அத்தியாசம்ங்கிற தன்னுடைய காரியத்தெல்லாம் ஏற்படுத்தி எல்லாம் விவகாரத்தை ஏற்படுத்தி, இதுதான் விசேஷம். சுசுப்தியில் இருக்கிற 3 சமாச்சாரத்துல இந்த சமாச்சாரம் உங்களுக்கு காணாம போடுறது என்னன்னா ஆத்மாவுடைய அந்த ஆனந்தம், அபரிச்சின்னமான ஆனந்தம். காணாம போறது நமக்கே பிரத்யட்சமா அனுபவத்துக்கு தெரியுது. அப்போ இருந்த சுகம் இப்போ இல்லை, வேற மாதிரியான சுகம், இந்த மாதிரிலாம் வருது. அதே சமயத்தில் அந்த தூக்கங்கிற அந்த சுருத்தியில இது அது போயிடுது. அஜ்ஞானம் அது பாட்டுக்கு இருந்துட்டே தெரியறதோ தெரியலேங்கிறது தெரியுதுயாக சுருத்தியுடைய ஒரு அனுபவம் நமக்கு அஜ்ஞானத்தை இருக்குன்னு காமிக்கிறது. அதனால இந்த நித்ரா இத பிராஜ்யா, இந்த நித்ரா அப்படின்னு அந்த அஜ்ஞானத்தை வேறு சொல்லுவார்கள் அதோட சேர்ந்து இருக்கான் சுசுப்தியில இருக்கிறவன்.